இன்றைய தியான வசனம் ஆதியாகம புத்தகமும் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கூப்பிடுறார், ஒரு அழைப்பு என்ன பண்றாரு அவருக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கிற நமக்கும் அது பொருந்தும். அல்லேலூயா. அப்போ நான் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படிங்கிறார். யாரை பார்த்து? ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு. ஆனா அங்க என்ன இருக்கு தெரியுங்களா? அவர் கூப்பிடுற இடம் எங்க தெரியுங்களா? பாலைவனத்தை கூப்பிடுறாரு, அழைப்பு. ஆனா அந்த மனுஷன் செய்த ஒரே ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்குள்ள என்னதுச்சுங்க? கீழ்ப்படிதல். தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு பாத்திரம் ஆபிரகாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். வயசு 75 ஆயிடுச்சு, குழந்தை இல்ல. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பாதை, யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எந்த சூழ்நிலை புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவர் அழைக்கிற ஒரு நேரம் ஒண்ணுமே இருக்காது, கடினமான சூழ்நிலை தான். ஆனா என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன பண்றாரு? உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறார். அவருடைய சொந்த ஜனமாக, அவருக்கு உகந்தவர்களாக, அவருக்காக நிற்கிறவர்களாக, நறுமணம் வீசுகிறவர்களாக தேவன் என்ன பண்றாரு? பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்த பிறகு உடனே என்ன பண்ண நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு எல்லாம் என்ன பண்ணும்? கொட்டிடுவோம். அப்படி இல்ல. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்கிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேங்கிறார். நான் உன் பேரை என்ன பண்ண போறேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ தேவன் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக உன்னையும் என்னையும் தேவன் என்ன பண்றாருன்னா அழைத்திருக்கிறார். ஆமா, அந்த அழைப்புக்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படினும். எங்க கூட்டு போறீங்க? போனா சாப்பாடு கிடைக்குமா? வீடு கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? அப்படின்லாம் கேட்கவே கிடையாது. நாமள அதை என்ன பண்ணுவோம்? 1000 கேள்வி கேட்டிருப்போம். 1000 கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம். கேள்வி கேட்கறேன்னா அவரு அமைதியா இருப்பார், மௌனமாயிருவார். சரி, உனக்கு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நீ காத்துரு. மோசே 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, 40 வருஷம் ஊழியம். அல்லேலூயா. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அனுமதிப்பார். இப்போ நீங்க அரண்மனை இருக்கிறீங்களா, வனாந்திரத்தில் இருக்கிறீங்களா, இல்ல ஆண்டோடைய ஊழியத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிடும். உண்டா இல்லைங்களா? எந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்க? ஐயோ, நான் இப்ப வனாந்திரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வருது பின்னாடி. நான் வனாந்திரத்தில் தான் இருக்கிறேன். பரவாயில்ல, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஐயா, வயசு 75 ஆயிடுச்சு, குழந்தை இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேங்கிறார். ஆனா அவர் உடனே கீழ்ப்படுகிறார். உடனே கீழ்ப்படுகிறார். ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு நோவனுடைய காலத்துல பிறகு இவங்க 70 பேர் என்ன பண்றாங்க? எகிப்துக்கு போறாங்க. யார்? ஆபிரகாம் போனாரா? யாக்கோப், அவருடைய 2 பிள்ளைங்க. அது வாசிப்போம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். ஆண்டவர் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆபிரகாம் சொல்லிட்டார். ஆனா இவங்க எகிப்து எத்தனை பேர் போறாங்க? அதாவது யோசேப்புக்கு எகிப்தில பிறந்த 2 குழந்தைங்க, மனாசே, எப்பிராயிம், அவரோட சேர்த்து தான் எவ்வளவு பேருங்க?
70 பேர் எப்ப தெரியுங்களா? இந்த வெள்ளப்பெருக்கு வந்துச்சு பாத்தீங்களா? அதன் பிறகு நடந்த சம்பவம். அல்லேலூயா. திரும்ப எவ்வளவு பேர் வராங்க? 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் வராங்க எகிப்துல இருந்து. அப்போ ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினதா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. அப்ப யாக்கோப்பின் ஆபிரகாம் சந்ததிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனா செய்த முதல் காரியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் எங்க இருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. கீழ்ப்படிதல் இல்லாம ஒருத்தர் கீழ்ப்படி வைக்கிறது சாதாரண காரியம் இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா, அது சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும், அவங்களை கீழ்ப்படி வைப்பது என்பது ரொம்ப கடினம். இருதயம் கடினமா இருக்கும். பார்வனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? கடினமா இருந்தது. ஆனா என்ன பண்ண ஆண்டவர்? உடைச்சார். யார் மூலமா? மோசே மூலமா. அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு என்ன எதை அவங்க பெருசா பாக்குறாங்களோ தேவன் அதை உடைப்பார். முதல்ல எதை முதன்மையா பாக்குறாங்களோ அதை தேவன் உடைப்பார். தேவனை விட நீ எதை முதன்மையா நினைச்சாலும் சரி, தேவன் வைக்கிற ஸ்தானத்துல நீ யார வைத்தாலும் அது உடைக்கப்படும். என்னையா நீ பலிபடுத்த நின்று எப்படியா பேசுற? நீ இது சத்தியம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அந்த வசனம் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு அது சாதாரணமா வந்துடாது. சாதாரணமா கானானுக்குள்ள ஜனங்க பிரவேசிட்டாங்களா? கானானுக்குள்ள அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு, உடனே நடந்துச்சா? இவர் தானே கடக்கணும், எரிகோ கோட்டை இருக்கு, இதெல்லாம் கடந்து செங்கடல் பிளந்து இதெல்லாம் கடந்து வருவதற்குள்ள எவ்வளவு கஷ்டமா கடினமான இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கடந்து போகிற அந்த பாதைகள் எல்லாம் ஒருவேளை தவறா சூஸ் பண்ணிட்டோமோ சில எண்ணங்கள் வந்து போகும். கிடையவே கிடையாது. ஆண்டவர் சரியா தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார். சரியாக ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார். அந்த வழி நடத்துதுல நமக்கு என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசம் வராம பாத்துக்கணும். ஆனா ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்தது. வேற எதுவுமே மூலதனம் போடல. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு தாளம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம், அந்த பக்தி, வைராகியம் எதுவுமே பேசல. ஆண்டவர் நிறைய முறை தரிசனம் ஆகிறார். ஆபிரகாம் நிறைய தரிசனமாகி வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றவனாய் கடந்து போகிறான். அந்த பிரயாணம், தேவனுடைய பிரயாணத்துல என்ன பண்றான்? போயிட்டே இருக்கிறான். எதை பத்தி அவன் கவலைங்கள. அவன் எவ்வளவு இடையூறுகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்கவே கிடையாது. ஆனா கூட இருந்தது கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். நம்ம கூட கர்த்தர் இருந்தார்னா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை, கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. அப்போ அதுக்கு கீழே 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை, உன்னை சபிக்க அவனை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க. சில நேரத்துல நமக்கு கூட இந்த சங்கடங்கள் வரும். ஐயோ எப்படி சொல்லிட்டானே, நடந்துருமோ, ஒரு அவிசுவாசம், இப்படி சொல்லிட்டாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன நான் என்ன பண்ணுவேன்? சபிப்பேங்கிறார். அது மாத்திரம் இல்ல, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு.
ஆபிரகாம் அந்த உடனே பெற்றுக்கொள்ளல, உடனே அது நடந்துடல. காலம், வருஷங்கள், புரியுதுங்களா? வருஷம், பல வருஷம் அவன் காத்துட்டு இருந்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. உற்பவ காலகட்டத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய். வந்து என்ன பண்ண, தரிசனத்துல வந்து சொல்லிட்டு போறாங்க. யாரு? தேவதூதன் சொல்லிட்டு அவங்க போன பிறகு ஆபிரகாமுடைய மனைவி சாராள் நகைக்கிறார், கிண்டலும் கேலியுமா நினைக்கிறாங்க. ஆனா அந்த நகைப்ப தேவன் மகிழ்ச்சியா மாத்திட்டார். அல்லேலூயா. ஆனா காத்துட்டு இருக்கணும். ரொம்ப ஒரு நம்ம கடினமான நம்முடைய காரியம் தான் காத்திருப்பது. எப்போ நம்ம காத்துட்டு இருக்கிறோமோ அப்போ ஒரு தொய்வு வரதான் செய்யும். ஆனா காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணுமா. ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கு. அப்ப ஜீவ விருட்சம் நமக்கு சும்மா கிடைச்சிடாது. சும்மா கிடைச்சிருமா? கொஞ்சம் கொஞ்சம் நாள், கொஞ்சம் வருஷம், சில மாதங்கள், சில நாட்கள், சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனா நம்ம காத்திருக்கணும். ஏன்னா காத்திருப்பது ரொம்ப முக்கியம். யாருக்கு? விசுவாசிகள். ஏன்னா நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு மூலதனம் என்ன தெரியுங்களா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல நான் உறுதியா என காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுவனுடைய உறுதி, அந்த நம்பிக்கைய தேவன் மேல வச்சிருக்கணும். அந்த விசுவாசத்தை அவர் மேல சார்ந்து அவருக்காக நிற்கிற போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அது மாத்திரம் இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இது நமக்கு இது தேவையா? இல்ல நல்ல ஜாலியா இருக்கணும், நான் மனம் போல வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமா? மனம் போல வாழ்ந்தா என்ன ஆகும்? கடிவாளம் இருக்கு பாத்தீங்கன்னா, குதிரைக்கு கடிவாளம் எல்லாம் எப்படி ஓடாது? கடிவாளம் இல்லைன்னா தலை தெறிக்க ஓடும். அதனாலதான் கடிவாளம் போட்டிருக்கிறாங்க குதிரைக்கு. ஆண்டவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாருங்க? கடிவாளத்தை வச்சிருக்கிறார். ஆமா, பல் கடிவாளம் இருக்குது, அதையும் மீறி வெளியே வருது நாக்கு. ஆமா, சில நேரத்துல 34 பேர் சுத்தி நின்னாலும் அதையும் தாண்டி வெளியே வந்துருது. அதனுடைய விளைவுகள் ஆசீர்வாதமா சாபமா? பாவம். அப்போ வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் நீங்க பாவம் செய்யாதிருங்க. கோபம் எல்லாரும் மனுஷருக்கும் வரும். ஆனா நான் ஆசீர்வாதத்தை இழந்துருவேன். கோபத்தினால என்ன பண்ணிடுவேன்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துருவேன். அல்லேலூயா. அப்ப சகிப்புத்தன்மை வேணும், காத்து இருக்கணும், கீழ்ப்படியணும். எல்லாம் இருக்கிற போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 ஆண்டுகள், 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க? முதலே சொல்லிடுறாரு ஆபிரகாம். ஆமா, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல என்ன பண்ணுவாங்க? போய் அடிமையா இருப்பாங்க. ஆமா, பரதேசிகளா இருந்து அந்நிய தேசத்துல பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருப்பார்கள் என்றும் அப்படியே போட்டிருக்க. உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ என்ன பண்ண? நிச்சயமாய் அறிய கடவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னங்க இப்படி ஒரு சாபத்தை கொடுக்குறீங்க? இது ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எகிப்து என்பது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப செல்வ செழிப்புள்ள நகரம் தான். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அங்க கொண்டு போய் வைக்கிறார். யார? யாக்கோப்பு கொண்டு போய் வைக்கிறார். யோசேப்பு மூலமா யாக்கோப்பு வைக்கிறார். யோசேப்பு மூலம் தானே வைக்கிறாரு. ஆனா அந்த 70 பேர் போறாங்க. யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைங்களோட சேர்த்து 70 பேர். பிறகு அவங்க வெளியே வரும்போது 20 லட்சம் பேர் வராங்க. 20 lakhs
ஆண்டவருடைய சொல்றார், முன்னாடியே முன்குறித்தே சொல்றார். ஆமா, அந்த அவர்கள் அங்க படுகிற வேதனை கொஞ்சம் இருந்திருக்குமா நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கும். அங்க படுகிற உபத்திரம் என்பது சாதாரண இல்ல. அந்த உபத்திரமும் தேவ சந்நிதியில போயிட்டுச்சான். அல்லேலூயா, தேவ சந்நிதியில போயிட்டுச்சு. ஆமா, அது வரைக்கும் அந்த போராட்டங்கள் என்ன பண்ணும் அவன் வாழ்க்கையில இருந்துருச்சு. 400 வருஷம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அதாவது 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்ப போ. உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் என்றார். உன்னுடனே கூட இருப்பேன். இரண்டாவது மனுஷன் சொல்றார். யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ இப்ப என்ன பண்ண, நீ லாபான்ட்டு இருந்து வெளியே போன்றார். நீங்க இருந்தா உருப்படி ஆக மாட்டேன். சில நேரங்களில ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண, நம்மளை பிரித்து எடுப்பார். பிரித்து எடுத்தாரா இல்லையா? நம்மள பிரித்து எடுத்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு என்ன பண்ணிருக்கிறாரு, இயேசுவை காமிச்சு நீ அங்க போய் நில்லுன்றாரு. நம்ம எல்லாம் அங்கே வந்து நின்றுக்கிறோம், இயேசுவை நோக்கி பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளவுதான். உண்டா இல்லைங்களா? எல்லாம் ஒரே ஊருக்காரா? நம்ம எல்லாருமே ஒரே கிராமத்துக்காரா? ஒரே நகரத்துக்காரா? இல்ல இல்ல. ஒருத்தர் மயிலாடுதுறையில இருந்து வந்துக்கிறாரு. எங்கங்க? மயிலாடுதுறையில இருந்து. இன்னொருத்தர் கிருஷ்ணகிரில இருந்து வந்துக்கிறாங்க. சம்பந்தமே இல்லை. ஆனா அவருடைய ரத்தத்தினால் என்ன பண்ணிருக்கிறோம்? சம்பந்தமாயிருக்கும். சம்பந்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம அந்த அனாதி திட்டத்திற்குள்ளாக அவரை நோக்கி பார்க்கும்படியாக அவர் என்ன பண்ணிருக்கிறார்? நம்ம அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்பது ஆசீர்வாதமானது. அழைப்பு என்பது ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளுகளுக்கு ஆசீர்வாதம். அப்ப ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்ன உண்டு? யோசிக்கணும். ஆசீர்வாதம் இருக்காது. அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட அவர் என்ன பண்ண மாட்டாரு? வேதனை கூட்டார். அப்ப ஆண்டவர் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருமா? நம்ம நினைச்சுக்கிற ஐஸ்வர்யம் ஏதோ பணம் பொண்ணு நிரல் நினைச்சுக்கிறோம். நம்ம ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறோம். அவர் நமக்காக தரித்திரானார். இதெல்லாம் நீங்க பேச போறீங்க 7 வாரத்துல, இதெல்லாம் வரப்போதுங்க. ஆமா, நமக்காக அவர் ஐஸ்வர்யமா இருந்தாரு, நமக்காக தரித்திரானார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா யோசேப்பு, யாக்கோப்பு தேவன் என்ன பண்றாருன்னா, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இது ஒண்ணு போதும் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் போவதற்கு. இந்த ஒரு வார்த்தை நம்மளை கொண்டு போயிருமா? கிடையாது. பிரயாணத்துல இது ஒண்ணு நம்மளை கொண்டு போயிரும். அல்லேலூயா. இந்த ஒரே வார்த்தை, ஆண்டவர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், போப்பா நீ இந்த பலத்தோட நீ போன்றார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்கிறார். நீ போய் அதுக்கு போய் முடிச்சுட்டு வா, இது படிச்சுட்டு வா, இது பிராக்டிஸ் பண்ணிட்டு வா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே கிடையாது. ஆண்டவர் கூப்பிட்டா வந்துடணும். ஆண்டவர் வந்துடணும், அவ்வளவுதான். போய் நின்று அடியான இருக்கிறேன் அப்படிதான் நிக்கிறார். சாமியில் அப்படிதான் நிக்கிறார். அவர் சொல்லி கொடுக்கிறார், ஏலி சொல்லி கொடுக்கிறார். எப்போ நீ கூப்பிட்டா வந்துரு, நான் இடையில் இருக்கிறேன்னு சொல்லுப்பா. ஒண்ணு இல்லைங்க, பேதுரு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஒரே பிரசங்கத்துல. 3000 பேர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. ஒரே வர சொல்ல, நீங்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரங்களை பெறுகின்ற, அவ்வளவுதான் முடிஞ்சது. உடனே கீழ்ப்படுறாங்க, ஞானஸ்நானம் பெறாங்க, பரிசுத்தாவின் வரம் பெறாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க, அவ்வளவுதான். இதுக்கு எந்த விதமான தகுதி ஆண்டவர் கேட்கல. நம்முடைய இருதயம் உணரப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அவர் உணர வைக்கிறார். நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுறது கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மோட பேசிட்டு தான் இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் நம்மள ஆமா கழுதை மூலமா பேசினாரா இல்லையா? அப்போ யாரு கொண்டு வேணா நான் ஆண்டவர் இடத்துல பேசுவேன்.
உன்னை சரி செய்வதற்கு, உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு ஆண்டவர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். அல்லேலூயா. அப்ப பேசுகிற வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு என் இருதயம் உணரப்பட வேண்டும், உணர்வுள்ள இருதயமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப மாறுகிற போதுதான் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. 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 அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள் நாம, தகுதி உள்ளவர்கள், சுதந்திரவாளிகள் நாம தான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. நம்ம என்ன உலகத்தாண்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோம், இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது. உலகத்தாட்ட என்ன பண்றோம்? புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க அநேகருக்கு நீங்க வைத்தியரா தேவன் வச்சிருக்கிறார் உங்களை. அல்லேலூயா. அநேகருக்கு நீங்க சுகமாக்குற வல்லமையை உங்க கரங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர், உங்க வாயில வச்சிருக்கிறார். புரியுதுமா உங்களுக்கு? தெரியுதா? எவ்வளவு புரியுது நான் சொல்லுவது? உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க பிணியாளிகளுக்கு வைத்தியனா வச்சிருக்கிறார் ஆண்டவர், காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். ஆமா, சங்கீத நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குகிறாராம். நொறுங்குண்ட இருதயம் உங்களை தேடி வந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க குணமாக்குவதற்கு கையில வச்சிருக்கிற அந்த கரங்களில் வச்சிருக்கிற அந்த சுகமாக்குற வல்லமைய அவங்க மேல நீங்க செலுத்துவதற்கு யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க, பேதுரு நடந்து போனாரு, அந்த நிழல் பட்டு சுகமானாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு நடந்து போகும்போது யோசித்து பாருங்க, அவருடைய சால்வை இயேசு கிறிஸ்து ஓரத்தில் உங்களுக்கு ஓரத்தில் தொட்ட அந்த 12 பெரும்பாலான ஸ்திரீ என்ன பண்ணாலும் சுகமானான்னு வேதத்துல பார்க்கிறோம். அதை விட ஒரு படி மேல போயிட்டாரு. யாரு? பேதுரு. என்னில அதிகமா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஆசை அந்த அற்புதத்தை செய்யணும் சொல்லிட்டாரு. அது பேதுரு மூலமா நடந்துச்சு. நிழல், அவர் நிழல் பட்டு சுகமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாருங்க? நீங்க போய் அநேக இடத்துல குறைகளை சொல்லுற இடத்துல உங்களை வச்சிடல, அநேகருக்கு நீ ஆலோசனை சொல்லுற இடத்துல போயிட்டு வச்சிருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னார். அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறி இருக்கு. ஆமென். ஆமென். ஆமா. உலகம் முழுசும் ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எதுவுமே கேட்கலைங்க, எதுவுமே கேட்கலாம. தான் போகிற இடம் எங்க சாமி? எங்க கூட்டு போறீங்க? எங்க கொண்டு போறீங்க? எதுவுமே கேட்கல. தான் போக அழைக்கப்பட்ட போது உடனே செய்த முதல் காரியம் கீழ்ப்படிதல். ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். இந்த வார்த்தை என்பது ரொம்ப கடினம். கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தனை கீழ்ப்படி வச்சுங்க, அவ்வளவு சீக்கிரம் உணர முடியாது, தேவனால் முடியும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஏன் தெரியுங்களா? அவன் தேவன் மேல் வச்ச அன்பு. அல்லேலூயா. அந்த விசுவாசம், அவர் மேல வச்ச அந்த விசுவாசம் என்னை கொண்டு போய் சேர்த்திருவார். இப்போ நம்ம பிரயாணம் போயிட்டு இருக்கிறோங்க. இப்ப நீங்க எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இயேசு என்கிற படகுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமே, படகுல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இயேசு தான் இப்ப டிரைவ் பண்றாரு, அவர் தான் ஓட்டுனர். என்னங்க கப்பலுக்கு என்னங்க ஓட்டுறதுக்கு பேர் என்ன? மாலுமி. மாலுமி, அவர் தான் நமக்கு மாலுமி. நீங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த நம்பிக்கையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறவங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு கொண்டு போய் சேர்த்துடுவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம் உள்ளத்திலே தேவன் விதைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதை என்ன பண்ணுனா கனி தரும்படியாக அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அது 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பிரயாணங்களில என்ன வருங்க?
மேடு உண்டு, பள்ளம் உண்டு. அது மாத்திரம் இல்ல, அங்க என்ன உண்டுங்க? சோதனை இருக்கும், சூறாவளி காத்து உண்டு, காற்று வரும், வெப்பம் இருக்கும், செழிப்பாவே இருக்காது. செழிப்பு வரும் போகும். ஆனா நம்ம நினைக்கிறோம் இயேசுவிடத்துல வந்த உடனே எல்லாமே மறைஞ்சிடணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா, எங்களை யாரும் எங்களை திட்டக்கூடாது, எங்களை யாரும் ஏசக்கூடாது, இப்படிதான் நினைக்கிறோம். கை காலம் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஜெபம், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். யாருக்காக? எனக்காக. எனக்காக பாடுபட்டார். அந்த பாடு அனுபவிக்கிறது கொஞ்சம் இல்ல, அந்த பாடுகள் மத்தியில வருகிற போதுதான் கடினமான அந்த சூழல், அந்த அந்த கடந்து போகிற பாதை, என் சுமையை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. நான் சுமக்க வேண்டிய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டாராம் கல்வாரி அங்க சிலுவை. அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட நான் இன்னும் என்ன பண்ணும்? கிட்டிச்சார். அவர் நான் இன்னும் நேசிக்கணும், இன்னும் அவரோடு கூட நான் ஒன்று இருக்கணும். நாம இசைந்து இணைந்து வாழ்கிற போதுதான் அதுல என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? டேஸ்ட், சுவை இருக்கும். அல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செல்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி செல்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக, மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய் உன்னை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் நோக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாகடங்கான தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இன்னைக்கும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நான் செய்ய வேண்டியது உடனே கீழ்ப்படிந்தானா. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தேசம் என்னன்னு தெரியாது, எங்க நிற்கிறேன்னு தெரியாது, எங்க போக போறேன்னு தெரியாது, அங்க சாப்பாடு இருக்குமா, தண்ணி இருக்குமா, எதுவுமே சொல்லல, எதுவும் இருக்குன்னு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ணனா போனானா. அதை வாசிப்போம் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 8வது வசனம்.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து. எப்படிங்க? பரதேசியை போல. பரதேசியை போல அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குரியவன் அர்த்தமா? அடுத்து என்ன? அடுத்து சாப்பாட்டுக்கு வழி இல்ல. வழி இல்ல. அடுத்து உணவு காலை கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. அது போல அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். மாடியிலே குடியிருந்தான். அப்படியே போட்டிருக்க. டென்ட். கூடாரங்களிலே குடியிருந்தான். நாடோடி நாடோடி வாழ்க்கை. நாடோடி மன்னன் அல்ல, நாடோடி வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அதுல சந்தோஷங்க அவனுக்கு. அவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்னது யாரு? தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அத உள்ளத்துல அவன் இருதயத்துல என்ன பண்ணுது? பதிச்சு. அதுக்கு உடனே கீழ்ப்படிந்து ஆண்டோட வார்த்தைக்கு செவி கொடுத்து புறப்பட்டு போறான். ஆமா, எங்க அந்நிய தேசங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போனா அங்க போன உடனே நமக்கு என்ன கிடைச்சிருது? உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அவங்கள பார்த்து கேள்வி மேலேயும் பார்ப்பான், புதுசா இருக்கிறாங்களேன்ட்டு. அதை நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம சூழ்நிலை நெருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அவன் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போறான். அந்த பிரயாணங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும். அடுத்த வேலை சாப்பாடு என்ன பண்ணது தெரியல. ஆனா ஆண்டவர் கீழே வாசிப்போம் 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. 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 அந்த நகரத்துக்காக என்ன பண்ணா? காத்திருந்தான். இந்த காத்திருப்பதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிகளாக நமக்கு ரொம்ப முக்கியம் காத்திருப்பது. ஒரு போன உடனே கடைக்கு போன உடனே சாப்பாடு, உடனே நம்ம கேட்கிற பொருள் என்ன பண்ணோம்? வந்துன்னு நினைக்கிறோம். எவ்வளவு நேரம்? நம்ம 2 நிமிஷம் தான் போய் உட்காந்து எவ்வளவு நேரம் உட்கார்றது? என்னுடைய டைம் பொதுவா நான் சாப்பிட்றது மதியத்துல 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம், அதிகபட்சமா அவ்வளவுதான் சாப்பிடுவேன். டைம் கீழே இருப்பேன். கீழே ஒருத்தர் போனோடனே சொல்றாரு, 1/2 மணி நேரமா உட்காந்துக்கிறேங்க. எனக்கு தெரியும் 1/2 மணி நேரமா காத்திருக்காங்க. ஏன்னா அவன் வந்து உட்கார்ந்தது அவன் டைமை பார்க்கல. அவங்களுக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு நினைச்சுக்கிறாங்க. நான் சொன்னேன், ஐயா ஒரு 7 நிமிஷம் தான் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது சொல்லுவோம் அவங்ககிட்ட. அவ்வளவு நேரம் தான் ஆயிருக்கு நான் போயிட்டு சாப்பிட்டு வருது. 1/2 மணி நேரமா காத்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த காத்து இருக்கிற போது வருகிற என்ன முதல்ல வரும் தெரியுங்களா? என்ன முதல்ல வரும் தெரியுங்களா? பிரஷர் வரும். முதல்ல நமக்கு என்ன பண்ணோம்? பிரஷர் வரும். எவ்வளவு தெரியலையா? வீட்டுல போய் ஒண்ணும் பண்ண போறதில்ல. நம்ம வீட்டுல போயிட்டு எதுவும் பண்ண போறதில்லை. ஐயோ என்ன பண்ண, உடனே என்ன நம்ம பதட்டம். நம்ம அப்போ அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம வாய் கவனிக்காது. வாய் என்ன பண்ணுவோம்? ஏதாவது சொல்லிடுவோம். இன்னும் எவ்வளவு நேரம் தெரியலையே, என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தை என்ன பண்ணுவோம்? அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமற் போகாது. நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு யாரு தடையா இருக்கிறாங்க? பிசாசா? நான் தடையா இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நானே தடையா இருக்கிறேன். அந்த பொறுமை காத்து இருக்கிறது இல்ல, குறைஞ்சு போச்சு. ஏன்னா வேகம் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. எதுங்க? அதே வேகமா தான் பூமி சுத்திட்டு இருக்கு. அதே வேகமா தான் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. ஆனா மனுஷர்கள் என்ன பண்றாங்க? வேகமா போயிட்டே இருக்கிறாங்க. தூங்குற நேரம் குறைவு, மற்றவரோட பேசுகிற நேரம் குறைவு, ஆண்டோடத்துல சம்பாதிக்கிற நேரம் குறைவு, ஜெபிக்கிற நேரம் குறைவு, வேத வாசிக்கிற நேரம் குறைவு. அப்போ நம்ம கடைசி என்னதான் மிஞ்சம்? கூட்டி கழிச்சு பாருங்க, ஆசீர்வாதமும் குறையும். ஆசீர்வாதமும் குறையும். நம்ம என்ன பண்றோம்? இல்லையே இல்லையேன்னு என்ன பண்றோம்? உட்காந்து கத்திட்டு இருக்கிறோம். அன்னைக்கு 100 ரூபாய் வரும்போது சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு 1000 ரூபாய் வரும்போது என்ன பண்றோம்? துக்கமா இருக்கு. எப்படி இருக்கிறோம்? துக்கமா இருக்கிறோம். 10 ஆண்டவரே
அப்ப எப்ப பத்தோம்? எப்ப சரியாகும்? ஏன்னா இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு தருணம். எப்ப நமக்கு பத்தும்? எப்ப சரியாகும்? அதை நாம தான் சரி பண்ணணும். அல்லேலூயா. எதை நம்ம விடணுமோ அதை விட்டுட்டு, எதை நம்ம தூக்கணுமோ அதை தூக்கிட்டு, எதை நம்ம பார்க்கணுமோ அதை பார்த்து, ஏதோ நம்ம யாரோட சம்பாதிக்கணுமோ அவரோட சம்பாதிச்சுட்டு, யாரோட ஜெபிக்கணுமோ அவரோட ஜெபம் பண்ணிட்டு நேரத்தை செலவிடுகிற போது அது சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷத்தை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? தூக்கி வெளியே போட்டுமா? நமக்குள்ள இருக்குது. அது என்ன பண்ண முடியல. அவர் சொல்றாரு, நான் அந்த நகரத்துக்காக அவன் காத்திருந்தானா. அது கீழே வாசிங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. சாராளுக்கு வயதாகி போச்சு. ஆனா அவன் என்ன பண்ணாங்க? நடக்கும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன எப்படிப்பட்டவருங்க? உண்மை உள்ளவர். எங்க மனசுல எண்ணி அவ கர்ப்பம் தரிக்க பலன். வயசு ஐயோ 100 ஆயிடுச்சு, 99 ஆயிடுச்சு, எப்படி? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார்? உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அது நமக்கு முக்கியம். அதனாலதான் கூப்பிட்ட உடனே வந்துடுறாரு. கூப்பிட்ட உடனே எதுவுமே பேசுறது இல்லை, அப்படியே வந்துடுறாரு. அப்படியே ஆண்டவர் கூப்பிட்ட உடனே வந்துடுறாரு. ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். யாரை கூப்பிடுறாரு? மோசேயை கூப்பிடுறாரு ஆண்டவர். யாரை கூப்பிடுறாருங்க? ஆமா, அவரெல்லாம் உடனே வரல. நம்ம மோசையெல்லாம் உடனே வரல. சொன்னார், நான் திக்குவை மந்தனாவ உடைய இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு தெரியாது, என்னை விட்டு சாமின்னா. ஆண்டு என்ன சொன்ன தெரியுங்களா? நீ தான் எனக்கு வேணுன்ற. அல்லேலூயா. சில நேரங்களில் நான் மோசையை போல கூட இருக்கிறோம். ஆனா மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு டைட்டில் என்ன தெரியுங்களா? மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. அவன் குடிச்சிருக்கிறதும் உண்மை உள்ள மனிதன், உண்மை உள்ள தேவனே. அவன் நடந்துக்கிறதும் உண்மை. அதை பார்த்தார் ஆண்டவன். அல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல அதை பார்க்கணும், உண்மையை பார்க்கணும். உண்மையை பார்த்துட்டாருன்னா பார்த்துட்டாரு. உண்மையை பார்த்துட்டு தான் எங்க கூண்டு உட்கார வச்சுக்கிறார் நம்மள. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? உலகத்துல உங்களுக்கு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நம்மள ஆசீர்வதிப்பதற்கு அவர் தயாராக்கிறார். ஆனா ஆண்டவர் உடனே கொடுத்துட மாட்டார். உடனே மோசேவுக்கு உடனே அழைப்பு வரல. பார்வோனுடைய அரண்மனை 40 வருஷம், 40 வருஷம் வனாந்தரம், பிறகு 80க்கு மேலதான் வரார். யாரை கூப்பிடுறது? யார் இடத்துல ஜனங்களை கூட்டிட்டு வரதுக்கு? எகிப்தில் உள்ள ஜனங்களை கூட்டிட்டு வரதுக்கு அப்பதான் அழைக்கிறார். கூப்பிட்ட உடனே அவனும் வந்துட்டார். அப்படி இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு? வந்துடுறாரு. வந்துட்டு கொண்டு வர்றாரு ஆண்டவர். அவ்வளவு பெரிய ஜனத்தை, அவ்வளவு லட்சம் பேர் ஜனத்தை கூட்டிட்டு வர்றது சாதாரண காரியம் இல்லை. 4 பேர் வீட்டுல இருந்தாவே 4 விதமான ஆலோசனைகள் வரும். அத்தனை பேர் மேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு முறையும் தெய்வ சமூகத்துல போயிட்டு மோசே என்ன பண்ண தெரியுங்களா? ஆண்டவரே, ஜனங்க தண்ணி கேட்கறாங்க ஆண்டவரே, காடை கேட்கறாங்க ஆண்டவரே, சாப்பிட்றதுக்கு உணவு கேட்கறாங்க, முறுமுறுக்கிறாங்கப்பா, வனாந்தரத்துல கொண்டு வந்து நீங்க சாப்பிடுகிறதுக்கு திட்டுறாங்க ஆண்டவர். என்ன ஒவ்வொரு சமயம் என்ன பண்றாரு? அவன் ஜனங்களை பார்த்து கடிந்து கொள்ளல, தேவனிடத்துல போய் தேவனிடத்துல போய் ஆண்டவரிடத்துல போய் முறையிடுறான். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்படியே அவன் செய்யறான். அவனைதான் தேவன் அடக்கம் பண்றார். விசுவாசத்தை விட அவனுடைய சரீரத்தை கொடுக்கறதுல ஆண்டவர் அவரே அடக்கம் பண்றார். ஒரு தேவ மனிதனை அடக்கம் பண்ணி இருக்கிறாருன்னா
ஆண்டவர் அவனை, மோசே மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், யோவான் 1:12 சொல்லப்படுகிறது போல, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய ஆவியினாலே உங்களை அடக்கம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மோசேவுக்கு தேவன் அடக்கம் பண்ணினார். நம்மள இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு? அடக்கம் பண்ணிருக்காரு. அடக்கம் பண்ணியாச்சு. இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமா, அடக்கம் பண்ணின பிறகு ஆவியினால், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நமக்கு என்ன பண்ணுகிறாரு? வரங்களை கொடுத்திருக்கிறார், கனிகளை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருங்க சுதந்திரவாளி? ஈசாக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க நானும் என்ன பண்ணிருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நான் அறிஞ்சுக்கணும். இந்த ரகசியத்தை அறிஞ்சனா நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல முழங்கால் படிடாம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நேரத்துல என்ன பண்ணுவேன்? அங்க போய் நிப்பேன். நான் ஆண்டு சமூகத்துல போய் ஆண்டவரிடத்துல நிப்பேன். ஆண்டோட வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா, ஆபிரகாம கொடுத்தீங்க வாக்கு தத்தத்தை, யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்தீங்க, ஈசாக்கு கொடுத்தீங்க, அதுக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கீங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை, அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றவர்களாய் நம்ம என்ன பண்ண தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை நான் சும்மா இருக்க மாட்டோம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு சின்ன வீடு கட்டணும், எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், குடும்பம் நான் வசிப்பதற்கு சொந்த வீடு வேணும். அது எல்லாருக்கும் இருக்கு தானே? அந்த வீடு வந்த பிறகு நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், ஏன் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிட்டீங்களா? ஆமாங்க, வாங்கியிருக்கணும், கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், அவர் கொடுத்தாருங்க, அவர் கொடுத்தாரு, எனக்கு அவர் கொடுத்தாரு. அப்போ அதை காட்டிலும் இது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுது? வீடு ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும். ஆனா அழியாம ஒரு ரட்சிப்பை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அத, அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சிய நாம எப்படி கொண்டாடணும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்ன தெரியுறாங்களோ, யாரெல்லாம் நம்ம கிட்ட வந்து மாட்டாங்களோ, அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம்? சொல்வதற்கு நம்ம தயாரா இருப்போம். உண்டா இல்லைங்களா? ஆமா தானே? அல்லேலூயா. நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. நம்ம சக்திக்கு மிஞ்சினது வீடு, ஆனா அதை ஆண்டவர் நம்ம கொடுக்கிற போது எவ்வளவு சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காதணி சின்ன ஒரு தோடு வாங்கி கொடுத்தா அது என்ன பிள்ளைங்க எல்லாம் போய் அங்க போய் பறைசாற்றும். ஸ்கூல்லயே போய் டமார் ஒண்ணு இல்லையா, பர்த்டேங்க, நீங்க பர்த்டே வரும்போது பிள்ளைங்க இடத்துல ஒரு கேக்கு கொடுத்து சாக்லேட் கொடுத்து பாருங்க, அன்னைக்கு அவங்க எல்லாம் பறந்துதான் இருப்பாங்க. அல்லேலூயா. பறந்துதான் இருப்பாங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு அதுல திருப்தி ஆகல, அதுல அவர் திருப்தியாவே கிடையாது. அதுக்கு மேல உங்களை என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை, ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா சமாதானமா வாழணும். அரண்மனைக்குள்ள நரகத்துல சுகமும் சமாதானமும் இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த சந்தோஷத்தை பெற்று நாம என்ன பண்ண மாட்டோம்? சும்மா இருக்க மாட்டோம். உம்மை நம்பி வந்தாண்டவரே. யாரை நம்பி வந்தேன்? உம்மை நம்பி வந்தேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தய வெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உந்தய வெண்ணை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையாய்
கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 துதிப்பேன். எல்லோகே 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 உந்தயவென்னை கைவிடல.